ஹலோ ஆல், நம்ம இன்றைக்கி ரெசின் ரிசர்வேஷன் கிச்சன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மோல்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ரெசினை ஒரு லேயர் போர் பண்ணுங்கள். போர் பண்ணிவிட்டு அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக குச்சி வச்சோ அந்த மாதிரி எதையாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் இப்போ இன்றைக்கி ஃப்ளவரில் ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் எதில் வேணால் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ளவர் வர்மாலால் மிச்சம் இருந்த ஃப்ளவரில் நான் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஃப்ளவரையும் ஒரு லேயர், அடுத்த லேயர் ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன். ஃப்ளவர் போட்டுட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் நம்ம ரெசின் ஊற்ற போகிறோம். ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லேயர் ஆஃப் ரெசின் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு பபிள்ஸ் ஃபார்ம் ஆக இருக்கிறதுக்கு லைட்டாக ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் ஆர் ரெசின் மோல்டை நம்ம இதை ஊற்றிட்டு டேப் பண்ணியும் வச்சுட்டு 1 day செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு டீமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஷைனர் கோட் மேலே ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷைனர் கோட் ரெடி ஆகணும். சேம் 24 hours நீங்கள் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெசின் ஹூக் எப்படி மாட்டலான்னு சொல்லி பார்க்கலாம். கிச்சன் ஹூக் முதல்ல ஹூக் எல்லாத்தையும் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஹூக் இருக்கும், அந்த ரவுண்ட் ஹூக்கை லைட்டாக நிமித்து வச்சுக்கணும். ஸோ நான் இந்த அடுத்த ஸ்டெப்பில் இதை பண்ணுற மாதிரி நீங்கள் நிமித்து வச்சுக்கோங்க. இப்போ இது பண்ணுறல இந்த எட்ஜில் வச்சு இந்த கையில் பிடிச்சி ஒரு இடத்துல ஒரு லாக் மாதிரி ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹூக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கே அந்த இது போடணுமோ அங்கே போடணும். அந்த ஹூக்கில் போட்டுட்டு நல்லா மாட்டி அதுக்கப்புறம் நல்லா ஃபிட் பண்ணிக்கணும், டைட் பண்ணிக்கோங்க. கீச்செயின் ஹூக்கை ஹோல்ட் பண்ணி ஹேங் பண்ணிவிட்டு இப்போது இது இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் வச்சு நல்லா இந்த கையில் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ட்வீசர்ஸை வச்சோ இல்லை கட்டர் வச்சு, கட்டிங் பிளேயர்னு சொல்லுவாங்க. இது ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரெசின் கட்டிங் பிளேயர். நல்லா டைட் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் நல்ல ஹை ஹூக் அந்த ஹூக் நல்லா ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெசின் கீச்செயின் ரெடி ஆகிடும். ரெடி.